மாநாட்டிலே வந்து தேசிய தலைவருக்கு வந்து நினைவஞ்சலி செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது விருப்பு உறுப்பு சார்ந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் அது ஏற்கனவே புலம்பெயர் நாடுகளில் அவ்வாறான ஒரு நினைவு நிகழ்வு நடத்தப்பட்டிருக்கின்றது என்றால் இது ஒரு சிக்கல். 16 வருடங்கள் கடந்து 17 வருடம் ஆகும் பொழுதும் இந்த தேசிய தலைவரின் இருப்பு தொடர்பான சர்ச்சைகள் நீடிக்கின்றன. இன்று கூட சிலருக்கு அந்த யதார்த்தம் கசப்பாக இருந்தாலும் அதனை வெளியாக ஏற்றுக்கொள்ள மறக்கின்றார்கள். ஏனென்றால் அது தேசிய தலைவர் மீது வைத்திருக்கும் அவர்கள் என்பது அபிரிவிதமான அன்பு. மற்றது என்றால் அந்த இறுக்கமான ஒரு அன்பு என்றால் அது நீங்களும் அதனை தனிப்பட்ட ரீதியில் சில கசப்பான யதார்த்தங்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பீர்கள். ஆனால் அந்த வகையில் தேசிய தலைவர் குறித்த இருப்பு தொடர்ந்தும் ஒரு சர்ச்சைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது அது கால நீட்சி எவ்வாறோ உங்களை தேய்மானம் அடைய வைக்கும். என்னவென்றால் காலம் கடக்க கடக்க தேசிய தலைவர்